சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ராட்வைலர் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ராட்வைலர் அப்படின்னு சொன்னாவே அக்ரெசிவ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே ராட்வைலர்கள் அக்ரெசிவ்காண்டி தான் உருவாக்கப்பட்ட ஒரு பிரீடு. ஏன்னா அது வேட்டைக்காகவும் கார்டிங் பர்பஸுக்காண்டி தான் உருவாக்கப்பட்ட ஒரு பிரீடு. ஆரம்பத்துல இதுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல மனிதர்களை வளர்க்க ஆரம்பிச்சு அதோட குணாதிசயங்கள் மாறி போச்சு. அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இது மொரட்டுத்தனமா இறக்குற மாதிரி ஒரு பாவனை காட்டுதே தவிர கடிக்கும்போது கூட பல்லு பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா பார்த்து மெதுவாக தான் மிரட்டதே தவிர அக்ரிசிவனம் காட்டவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ராட்வைலரோட குணங்கள் ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறி போச்சு. சொல்லப்போனால் ராட்வைலர்கள் அப்படிங்கிறவங்க இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க பாசத்துக்கு ஏங்குற பிரீடாக தான் மாறி போச்சு. எந்த அளவுக்கு நீங்கள் பாசம் காட்டி வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான டாக் என் லைஃப்பில் நான் வளர்த்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையவே உங்களுக்கு ஏற்படுத்திடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அழகான பிரீடு தான் இந்த ராட்வைலர்கள். பார்க்கறதுக்கு தான் முரட்டு குணம் இருக்கிற மாதிரி முரட்டுத்தனமாக இருக்கும். ஆனால் அது உருவம் தான் அப்படி இருக்கே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குணம் அப்படிங்கிறது குழந்தைகளை கவரும் குழந்தை குணம். ஏன்னா ஒரு குழந்தைய கூட விட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட குழந்தையா மாறி இருவருமே பார்த்தீங்கன்னா விளையாடும் போதும் கொஞ்சும் போதும் இதில் நீங்கள் யாரை ரசிப்பீங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப அழகா கொஞ்சுவாங்க. அந்த அளவுக்கு அழகான சேட்டைகளை ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பிரீடு சில பேரால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக வளர்க்கப்படுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளி நபர்களோட எந்த விதமான பழக்கமும் இல்லாமல் வீட்டில் தனிமையில் கட்டி போட்டு வளர்க்குறது மட்டும்தான் அதனுடைய முரட்ட குணம் டோட்டலாக மாறுறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருது. அந்த மாதிரி டாக்ஸ் பக்கத்தில் உண்மையிலேயே வளர்த்தவர்களே கூட போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அதோட அக்ரெசிவ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மற்றபடி ஃப்ரெண்ட்லியாக வளர்த்தோம் அப்படின்னா ராட்வைலர் மாதிரி ஒரு பெஸ்ட்டான குழந்தை குணம் கொண்ட டாக் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போ நீங்கள் பார்க்குற என்னோட ரோசியும் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெஸ்ட்லேயும் பெஸ்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பொண்ணு தான் இவ. ஆனால் இவ இப்போ என் கூட இல்லை. இவளோட நினைவுகளாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறத மட்டும்தான் நானும் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு தங்கமான பிள்ளையை நான் இழந்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் வளர்க்குறீங்க அப்படின்னா வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரியே வளங்க. உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த பொண்ணுங்களால் எந்த விதமான பாதிப்பும் வராது. இதே மாதிரி ராட்வைலர் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.